ராதே கிருஷ்ணா. உஷா மாமி பஜன்ஸ் மூலம் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். பல முன்னால் பதிவெல்லாம் பார்த்துருப்பீங்க. எனக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துடுது. அப்புறம் டாக்டர்கிட்ட போய் பெரிய ஹாஸ்பிட்டலில் சேர்த்துன போது எனக்கு ஸ்டென்ட்டு வைக்கணும்னு சொல்லிட்டான். ஸோ ரத்த அடைப்பு இருக்கிறதுனால ஸ்டென்ட் எல்லாம் வச்சுருந்தா ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகிடுது. அதுக்கப்புறம் எனக்கு நிறைய டேப்லெட்ஸ் கொடுத்தான். டிஸ்சார்ஜ் ஆகி ஆற்றுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்த பிறகு எனக்கு அந்த மாத்திரையுடைய எஃபெக்ட்னால, ஏன்னா நான் என்னுடைய லைஃப்லேயே நான் மாத்திரைகளெல்லாம் சாப்பிட்டதே கிடையாது. ஸோ திடீர்னு இந்த மாத்திரைகள்லாம் நிறையா எடுத்துன்றது, நிறைய ஊசியெல்லாம் போட்டதுனால நிறைய எனக்கு அலர்ஜி ஆகிடுது. அலர்ஜினா எப்படின்னா, இந்த முகம் தவிர பாதத்தை தவிர உடம்பு ஃபுல்லாக இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இது மாதிரி ஃபுல்லாக எனக்கு அப்படியே அலர்ஜி ஃபுல்லாக அப்படியே கொத்தாக ஒரு அம்மை பொட்டினா மாதிரி ஆயிடுது. அது மட்டும் இல்லை, நிறைய அரிப்பு, அப்படியே ரத்தம் கலரியாக சொரிஞ்சுட்டே இருந்தேன். திரும்ப டாக்டர்கிட்ட செக்கப் போன போது டாக்டர் அதுக்கு திரும்பியும் மாத்திரை ஊசியெல்லாம் கொடுத்தா. ஆனால் அதனால் எனக்கு சரியாகலை, அதிகமாச்சே தவிர குறையவே இல்லை. ஸ்கின் டாக்டர்கிட்ட போனேன். அவரும் என்ன சொல்லிட்டார், வேறு வழி இல்லைம்மா, உங்களுக்கு உடம்பு ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும்னார். அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போது தான் எனக்கு ஒரு உயிர் காக்கும் மூலிகை, இதோ பாரு, இதுக்கு பேர் குப்பமேனி இலை. ரோட்டில் எல்லா இடத்துலையும் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய இது மாதிரி ஒரு அற்புதமான மூலிகையை நிச்சயமாக நம்ம உபயோகப்படுத்தணுங்கிறதுக்காக சொல்கிறேன் நான். இதோடைய பூவு, இதை பாருங்கள், இது எல்லாமே மருத்துவ குணம் உள்ளது. ஏன்னா என்னடா மாமி ஆன்மீக சேனல் போட்டுருந்தா திடீர்னு வைத்தியத்துக்கு வந்துட்டான்னு நினைக்காதீங்க. நமக்கு இதெல்லாம் கூட தெய்வ மூலிகை தான், பகவான் கொடுத்தது தான். இதெல்லாம் நம்ம நிறைய நம்ம முன்னோர்கள் யூஸ் பண்ணது. இந்த இலை, வேப்பலை, அப்புறம் கஸ்தூரி மஞ்சள், இது மூணையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சுன்னுட்டோம். அரைச்சிட்டு தேங்காய் எண்ணெயில் நல்லா குழச்சி பேஸ்ட்டு மாதிரி பண்ணி உடம்பு பூரா அப்ளை பண்ணிட்டேன். முதுகெல்லாம் ஃபுல்லாக அந்த அக்கி மாதிரி வந்துடுது. நீங்கள் நிச்சயமாக நம்பித்தான் ஆகணும். 3 நாள் தான். 3ஆவது நாள் எனக்கு அந்த அரிப்பு குறைஞ்சிடுது. மெதுவாக அந்த இதெல்லாம் க்ளீன் ஆகிடுது. நிறைய பேர் என்கிட்ட சொன்னது, இந்த மாதிரி ஸ்டென்ட் வச்சவா இப்படி தான் அரிக்கும், இந்த மாதிரி தான் புண்ணு வரும். எங்களுக்கெல்லாம் 3 வருஷம் ஆகுது, இன்னும் கூட அந்த தழும்பு போகலை, அதாவது அந்த ஸ்கின் ப்ராப்ளம் போகலைன்னா. ஆனால் எனக்கு இந்த 3 நாள் இந்த குப்பமேனி இலையை அரைச்சி போட்டுன்றதுனால பளிச்சுன்னு எடுத்து முன்னை விட அதிக அளவு எனக்கு அந்த ஸ்ட்ரென்த் ஆகிடுது. என்னுடையது மெயின் இதோ பாருங்க, இந்த இடம் எனக்கு பல நாளாகவே இப்போ இந்த ஆப்ரேஷனுக்கு முன்னாலேருந்தே இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு கருப்பு இந்த 2 முட்டிலையும் இருக்கும், ஃபுல்லாக இருக்கும். இந்த குப்பமேனி இலை போட்டோன்னே இந்த 3 நாள்லையே எனக்கு இது ஃபுல்லாக சரியாக போயிடுது. ஆகையினால ஸ்கின் சம்மந்தமாக எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் ஏன்னா இப்போ இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துக்க வேண்டான்னு நான் சொல்ல முடியாத நிலையில் இருக்கேன். அதனால் இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துக்கோங்க. அதே சமயத்தில் வெளிப்பூச்சாக இந்த குப்பமேனி இலையை நன்னா கஸ்தூரி மஞ்சள், வேப்பலை, குப்பமேனி இலை நைஸாக அரைச்சிட்டு தேங்காய் எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி உடம்புக்கு அப்ளை பண்ணிங்கன்னா, சில குழந்தைகளுக்கு இந்த பிம்பிள்ஸ் எல்லாம் வரும் தெரியுமா. இங்கெல்லாம் நிறைய குழந்தைகளுக்கு மூஞ்சி பூரா இருக்கும். எத்தனை வைத்தியம் பண்ணாலும் அதெல்லாம் சரியாக போகாது. அதே மாதிரி அங்கே பள்ளம் வேறு விழுந்துடும். அதுக்கெல்லாமே ஒரே ரெமெடி இந்த குப்பமேனி இலை தான். இதை பார்த்திங்களா, இது குப்பைமேனி இலை சோப்பு. இதுக்கு
மற்ற சோப்புகள் மாதிரி கண் கவரும் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கிடையாது, அந்த கவரேஜ் எல்லாம் கிடையாது. எல்லா நாட்டு மருந்து கடையிலையும், அதுவும் இப்போ இந்த இயற்கை இதெல்லாம் விற்கிறா இல்லையா, அந்த அரிசிகள் எல்லாம் விற்கிறா இல்லையா, அந்த இயற்கை அரிசிகள் விற்கிற இந்த கடையில் போய் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி குப்பைமேனி இலை சோப்புன்னு இருக்கும். இதை வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா நிச்சயமாகவே உடம்பில் இருக்கக்கூடிய ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாம் கண்டிப்பாக சரியாக போயிடும். உங்களுக்கு மேஜராக ப்ராப்ளங்கள் ஏதாவது ஸ்கின் மேலே இது பண்ணிட்டுன்னா இந்த இலையை நான் சொன்னபடி அரைச்சி தடவி பூசிட்டு வந்தீங்கன்னா ஒரு வாரத்துக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக குணமாயிடும். ஏன்னா என்ன சொல்கிறது, இப்போ எதுக்காக இந்த பதிவுன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஒரு துன்பம் வரும்போது தான் அதுக்கு ஒரு ரெமெடி நம்மளுக்கு கிடைக்கும்போது அதை மற்றவர்களுக்கும் பகிர்ந்துனோம்னா எத்தனையோ பேருக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கும் ஸ்கின் சம்மந்தப்பட்டது, அதுக்கெல்லாம் இது ஒரு பெரிய வரப்பிரசாதம். அதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தால் தான் இதை போட்டு யூஸ் பண்ணணுன்னு கிடையாது. சாதாரணமாக வந்து நம்ம லேடிஸ்க்கெல்லாம் வரக்கூடிய இந்த தொடை கருமை, ரொம்ப தூரமெல்லாம் நடந்தோம்னா வேலைக்கு போகும்போது ஒரு அவசரத்துலலாம் போகும்போது இந்த நம்ம தொடைகளெல்லாம் உராசி ஒரு கருமை வரும். அது மீதிப்படி உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய நம்மளுடைய கைகளுக்கு இடுக்குகளில் இதில் எல்லாம் வரக்கூடிய ஒரு கருப்பு துர்நாற்றம், இது எல்லாமே நம்ம என்ன பண்ணலான்னா மாதம் ஒரு தடவை இந்த இலை சும்மா எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய விஷயந்தான். வாங்கி நல்லா அலம்பிட்டு, சுத்தமாக அலம்பிட்டு, இந்த இலைகளை மட்டும் நான் சொல்கிறது, இலைகளை சுத்தமாக அலம்பிட்டு துளி உண்டு வேப்பிலை கஸ்தூரி மஞ்சள் எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும், அதையும் வாங்கி மிக்ஸ் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக அதை ஊற வச்சு குளித்தோம்னா ஃபேஷியல் மாதிரி நமக்கு இது வந்து உபயோகமாக இருக்கும். இலவசமாக கிடைக்கிறது நல்ல அருமை, அதாவது இலவசமாக கிடைச்சா கூட அரிய பொக்கிஷம் இந்த குப்பைமேனி இலை. நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். ராதே கிருஷ்ணா. மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திப்பது உங்கள் உஷா மாமி.